அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் கோவை விழா நவம்பர் 23 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம். இது நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய 2 நாளில் நடக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 பேர் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 2 நாளைக்கு 50,000 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால், இது நாங்கள் கேட்டரர்ஸ், தமிழ்நாடு கேட்டரர்ஸ் இப்போதைக்கு 450 மெம்பர்லேருந்து 500 மெம்பர் வரைக்கும் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்டரர்ஸ் மொத்தம் 1000 பேர் சேர்ந்து இதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இது இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னா, அன்றைக்கி ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறையா விஐபிஸ் வராங்க. நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷனுக்கு, குக்கிங் காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. சினி ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கல. இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈவினிங் 2 நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோடு வெளியே போவாங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட் ஒரு 350லேருந்து 400 வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 400 வெரைட்டி ஒரு 800 ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு 500 ருபீஸும், பெரியவங்களுக்கு 800 ருபீஸும் இது பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இன்னும் முடிவெடுக்கல. இதுவும் எல்லாமே பிளானில் தான் இருக்குது. வேறு இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் தான் கேட்கலாம். ஹோட்டல் சங்கம் அவங்க நிறைய ஹோட்டலையே சேர்ந்து தனித்தனியாக ஃபுட் இருக்குது, தனித்தனியாக குசைன்ஸ் இருக்குது, அவங்க தனித்தனியாக பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் எல்லா கேட்டர்ஸும் சேர்ந்து ஒரே 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 ஈவெண்ட்டாக அந்த எல்லா குசைன்ஸும் மல்டி குசைன் ஒரே இடத்துல கொண்டு வரப்போம். ஸோ இது ஒரு திருமணத்துக்கு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஒரு 350லேருந்து 400 வெரைட்டி கொடுக்குறோம். எல்லா குசைனும் கொடுக்குறோம். சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், வெஸ்டர்ன் ஃபுட்ஸு எல்லாமே கொடுப்போம். இதில் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்களா? ஆமாம், உணவு திருவிழா தான் மெயின். இதுக்கு உள்ளே மக்கள் உணவு அருந்தி விட்டு அங்கே அந்த 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அங்கே என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். கண்காட்சி நடத்த போகிறோம். அது அதில் நிறைய டெக்கரேட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபி, ஜுவல்லர்ஸ், வேறு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க, மற்ற இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே, ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கலாம், எல்லாமே இதில் கலந்துக்க போகிறாங்க. நான்வெஜ் 2மே இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நான்வெஜ்ஜில் ஒரு 20-25 வெரைட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டர்ஸ் ஒரு 10 ஸ்டார்டர்ஸ், பிரியாணி ஒரு 5 வெரைட்டி பிரியாணி, கிரேவிஸ் ஒரு 5 வெரைட்டி, அந்த மாதிரி. இதில் வெஜிடேரியன் நிறையா இருக்கும், நான்வெஜ் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். பட் எல்லாமே சேர்ந்தால் ஒரு 400 ஒரு 300லேருந்து 350 ஐட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கோவை விழாவோட இணைஞ்சுகளுக்கான நோக்கம் இது கோவை விழா ஏற்கனவே பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்க கூட சேர்றது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அவங்க ஏற்கனவே இந்த ஈவெண்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ன்றதுனால நாங்கள் இதை மேலே ரொம்ப மேலும் சிறப்பாக அமையறதுக்கு அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற எல்லாரும் ஒரு முடிவோடு தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் ஒரு முடிவெடுத்து பண்ணிட்டோம். ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது ப்ரீ புக்கிங் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை பண்ண முடியாது. அதனால் ஆன்லைனில் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா டைரெக்டாக அங்கே எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கெடுக்க முடியாது. உடனே குக்கிங்கும் பண்ண முடியாது. ஒரு 10,000 பேர் வராங்க அப்படின்னா 10,000 பேர் குக் பண்ணலாம். 25,000 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். அது அந்த ப்ரீ புக்கில் எவ்வளோ பேர் தெரியுமோ அந்த அளவுக்கு குக்கிங் பண்ணலாம். வேஸ்டேஜும் கண்ட்ரோல் ஆகும். இல்லை கட்டாயமாக சாத்தியம். இதில் நிறைய பிளாஸ்டிக் இப்போயே நாங்கள் மண்டபத்தில் நிறைய பேர் நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிற சங்கத்தில் இருக்க கேட்டரிங் யாருமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக மண் குழலை யூஸ் பண்ணுறோம், பேப்பர் பக்கி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், மரத்திலான ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது கட்டாயமாக சாத்தியம். கோவிட் டைம் நிறைய பேருக்கு ஃபுட் டொனேஷன்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஃபெஸ்டிவலில் யாராவது ஏழைகளுக்கு கட்டாயமா பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு பார்த்தா எங்களோட ஒர்க்கே பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் தான். இந்த சமூகத்துக்காக
என்ன ஒரு பெஸ்ட்டான ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதுக்காகத்தான் இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த உணவு திருவிழாங்கிறது வந்து வணிகத்துக்காக நாங்கள் பண்ணல. ஆனால் எங்களோட இது வந்து ஒரு சின்ன தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சின்ன தொகை மூலிமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுவையான உணவுகளையும் நிறைய வகைகளையும் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தானுடைய எங்களோட வணிக நோக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் 800 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே வரும்போது 400 வகையான உணவுகள் அங்கே இருக்குது. இது வந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சேரவே சேராது. அதாவது வந்து ஹோட்டலர் அசோசியேஷன் பண்ணின உணவு திருவிழாவுக்கும் நாங்கள் பண்ணுற உணவு திருவிழாவுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இல்லை, ஒன்லி பஃபே தான். டைனிங் வந்து கொடுக்க முடியாது கண்டிப்பாக. அப்படியே இலையில வச்சாலும் எத்தனை இடத்துக்கு இலையில வைக்க முடியாது. இது வந்து ஒன்லி பஃபே மட்டும்தான். வேணுங்கிற உணவுகளை தேடி வாங்கி எடுத்து சாப்பிடலாம்.